ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு சாத்துக்குடி ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சாத்துக்குடி ஜூஸை அந்த கப்பில் வச்சு தான் கஷ்டப்பட்டு புழிஞ்சு நாம் எடுப்போம். அதை ஈஸியான முறையில் மிக்சியில் எப்படி நம்ம செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சாத்துக்குடி ஜூஸை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சில பேர்த்துக்கு சாத்துக்குடி நம்மளுக்கு உரிக்கவே வராது, நெயில் வச்சு அழுத்தி ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கஷ்டப்படுவீங்க. அது ஈஸியான எளிமையான முறையில் எப்படி உரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சாத்துக்குடி என்ன எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது காயோட அந்த காம்புள்ள பகுதியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டு இது 4 கார்னர் நல்லா ஸ்லீவாக அப்படி கட் பண்ணிக்கோங்க தோலோடையே. பாருங்கள், 4 சைடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த கார்னரில் லைட்டாக நீங்கள் நெயில் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஒரே செகண்டில் நீங்கள் சாத்துக்குடி உரிச்சிடலாம். இது ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா நீட்டாக நான் தொளிச்சிட்டேன். சாத்துக்குடியை நீட்டாக அழகாக தொளிச்சிட்டேன். ஒரு மிக்ஸி ஒன்று எடுத்து வச்சு இதை இப்போது நம்ம 4 பீஸாக சாத்துக்குடியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த சென்டருக்கு இந்த வெள்ளையை நீங்கள் லைட்டாக கத்தியால் கட் பண்ணிங்கன்னா அந்த கொட்டையிலேருந்து எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு வெறும் அந்த இது மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு உள்ள சதை மட்டும்தான் இருக்குது. அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போதே அந்த கொட்டை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கையோட. பாருங்கள், ஈஸியாக நீங்கள் கையால் அந்த கொட்டையை எடுத்துடலாம். இப்போது அந்த சதையை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இது போல் ஒவ்வொரு பழத்தையும் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நாம் லெமன் அரைவாசி பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு இப்போ இது கூட சுகர் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு கப்பில் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த சாறு எல்லாம் வடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டான சாத்துக்குடி ஜூஸ் இப்போ நாம் வீட்லேயும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.